ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மிஸ்ஸஸ் நித்யா கிச்சன். இன்னைக்கு நம்ம வந்து ராகி பச்சை பயிறு ரெண்டுத்தையும் வச்சு நம்ம இன்னைக்கு வந்து தோசை செய்ய போறோம். எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து இன்னைக்கு 1 கப் அளவுக்கு பச்சை பயிறு எடுத்துக்கிறேன். நான் வந்து கப்பில் எடுத்திருக்கேன். இது நீங்கள் டம்ளர்லையோ இல்லைன்னா வந்து பவுல்லையோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இதுக்கு அடுத்ததாக அதே கப்பால் நான் வந்து 1 கப் அளவுக்கு ராகி எடுத்திருக்கேன். அதையும் நான் வந்து பவுலில் சேர்த்துக்கிறேன். இது கூட 1/2 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். அதையும் நம்ம வந்து இதோட சேர்த்துடலாம். கூடவே 1/2 கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கிறேன். இது சேர்க்கும் போது நல்ல நமக்கு தோசை சாஃப்டா வரும். இப்போ இதை வந்து இது எல்லாத்தையும் நல்லா வந்து தண்ணி விட்டு நான் வாஷ் பண்ணிடுறேன். 2 தடவை வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து 2 தடவை வாஷ் பண்ணிட்டு நான் ஊற வச்சிருக்கேன். இது வந்து நமக்கு 8 மணி நேரம் நமக்கு ஊறி ஆகணும். ஒரு 8 மணி நேரம் நம்ம கழிச்சு பார்க்கலாம். இதை வந்து நான் ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடுறேன். 8 ஹவர்ஸ் கழிச்சு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஊற வச்சு 8 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்ல நமக்கு பயிர் எல்லாம் நல்லா ஊறி பெருசு பெருசாக வந்துருச்சு. இப்போ இதில் உள்ள தண்ணி எல்லாத்தையும் நம்ம வடிய வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து மிக்சி ஜார் எடுத்துட்டு அதில் நம்ம ஊற வச்சிருந்த தண்ணியெல்லாம் நான் வடிய வச்சுட்டு நான் சேர்த்துக்கிறேன். ராகி பச்சை பயிறு அவல் மூணுத்தையும் நான் நல்லா தண்ணியை வடிய வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சமாக நான் வந்து தண்ணியும் சேர்த்துக்கிறேன். இதை நான் நல்லா நைஸ் பேஸ்ட்டாக நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி விட்டு நல்லா நைஸாக நான் வந்து அரைச்சிட்டேன். இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக நமக்கு வந்து இருக்கணும். அப்போதான் தோசை வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், அதே நேரத்தில் கிறிஸ்பாகவும் வரும். இப்போ இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்குவோம். இப்போ நான் வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுறேன். மீதி இருக்கிறது எல்லாத்தையும் நான் வந்து சேர்த்து ஜாரில் போட்டாச்சு. 2 கோர்ஸாக நான் வந்து அரைச்சிருக்கேன். இப்போ இதையும் நல்லா நைஸாக நம்ம வந்து அரைச்சிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணியும் நம்ம வந்து சேர்த்துருவோம். இப்போ நான் வந்து அடுத்ததும் நான் வந்து ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. அதையும் நான் வந்து பாத்திரத்தில் சேர்த்துடுறேன். இப்போ நான் வந்து மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதையும் நான் இதை மாவோட சேர்த்து விட்டுடுறேன். ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம், ரொம்ப தண்ணியாக ஆயிடும். நமக்கு சப்போஸ் கம்மியாக இருந்தது அப்படின்னா, நமக்கு தேவைப்பட்டது அப்படின்னா நம்ம வந்து தோசை செய்யும் போது கூட நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த மாவுல தேவையான அளவு உப்பையும் நம்ம வந்து சேர்த்துருவோம். உப்பை சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து கலந்து விட்டுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வந்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இதை ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடறேன். ஒரு 3 மணி நேரம் நம்ம இதை நல்லா ஊற விட்டுடுவோம். அதுக்குள்ள நம்ம வந்து சட்னியும் ரெடி பண்ணிடலாம். நான் இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன் சட்னி தான் நான் வந்து செய்ய போறேன். இந்த ஆனியன் சட்னி வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி இல்லாம புளி சேர்த்து நான் வந்து செய்ய போறேன். ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். வாங்க அது எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இந்த வெங்காய சட்னிக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கறத பார்த்துடலாம். நான் வந்து உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு உளுத்தம் பருப்பு, ஒரு 5-6 பூண்டு எடுத்துட்டு நான் வந்து கட் பண்ணிருக்கேன். நீள நீளமா ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். காரத்துக்கு 4 மிளகாய் வத்தல், சின்ன சைஸ்ல நான் வந்து புளி எடுத்திருக்கேன். நம்ம வந்து தக்காளி சேர்க்க போறது இல்ல, அதுக்கு பதிலா நம்ம வந்து புளி சேர்த்து பண்ண போறோம். சைஸ்ல நான் வந்து புளி எடுத்துட்டு அதை நான் வந்து எடுத்திருக்கேன். 4 வெங்காயம் எடுத்திருக்கேன், பெரிய வெங்காயம் எடுத்துட்டு நான் இந்த மாதிரி நீள நீளமா நான் வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு சீக்கிரமா வதங்கி வந்துடும். அதுக்காக 4 கருவேப்பிலையும் நான் வந்து போட்டிருக்கேன். இப்போ இது எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 4 ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. நான் வந்து 4 மிளகாய் வெத்தலை முதல்ல சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துருவோம். இப்போ இந்த 4 மிளகாய் வெத்தலை நான் வந்து எடுத்துக்கிறேன். இதுக்கு அடுத்ததான் உளுத்தம் பருப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டா நமக்கு செவக்கணும், அந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்குவோம். இப்போ பாத்தீங்கன்னா நல்லா ஒரு வாசனை வந்துருச்சு. லைட்டா நமக்கு கலரும் சேஞ்ச் ஆகி வந்துட்டு இருக்கு. இந்த சமயத்துல உளுத்தம் பருப்பை நம்ம எடுத்துடலாம். அதே கடாயில மறுபடியும் நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இதுல நான் வந்து பூண்டை சேர்த்துக்கிறேன். இது கூட கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டுட்டு நம்ம வதக்கி விட்டுடுவோம். நல்லா வதங்கணும். நமக்கு வெங்காயம் கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம்.
நான் மறுபடியும் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் விட்டுட்டு நம்ம நல்லா வறுத்துக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு நம்ம எண்ணெய் விடுறோமோ அப்பதான் நமக்கு நல்ல நம்ம வந்து வறுபட்டு நல்ல ஒரு கண்ணாடி பதம் வரும். நமக்கு இதுலயே நமக்கு நல்ல வெந்து வந்துடும். அதனால நல்லா வதக்கி விட்டுடுவோம். லைட்டா நமக்கு கலர் சேஞ்ச் ஆகணும், அந்த அளவுக்கு நம்ம வந்து வதக்கிடுவோம். பாத்தீங்கன்னா நமக்கு கண்ணாடி பதம் வந்துருச்சு. லைட்டா நமக்கு கலரும் சேஞ்ச் ஆகி வந்துருக்கு. இந்த சமயத்துல நான் வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். நான் வந்து வெங்காயம் வதங்குற அளவுக்கு நான் உப்பு போட்டிருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற புளியை வந்து சின்ன சின்னதா நான் வந்து இந்த மாதிரி இது பண்ணி போட்டுட்டோம்னா நம்மளுக்கு நல்லா வறுபட்டு வந்துடும். இதையும் சேர்த்து நம்ம நல்லா வறுத்துடலாம். புளி போட்டதுக்கு அப்புறமா ஒரு 3 நிமிஷம் நான் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நான் கைவிடாம நான் இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கிறேன். ஏன்னா நமக்கு அப்பதான் வெங்காயத்தோட நமக்கு புளியும் நல்லா வதங்கி வரும். இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு. இதோட நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். இதையும் நம்ம வந்து பருப்பு மிளகாய் வத்தலோட சேர்த்து நம்ம போட்டு ஆற வச்சிருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா மிளகாய் வத்தல், பருப்பு, அதுக்கப்புறம் வெங்காயம், புளி, பூண்டு நம்ம என்னென்ன வதக்கணுமோ எல்லாத்தையும் நான் ஒரே பிளேட்ல வச்சு நான் வந்து ஆற வச்சுட்டேன். இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு நம்ம அரைச்சிக்க போறோம். இப்போ நமக்கு வறுத்த ஐட்டம் எல்லாமே நல்லா ஆறி வந்துடுச்சு. இதை மிக்ஸி ஜார்ல போட்டுட்டு நம்ம வந்து அரைச்சிருவோம். இப்போ நம்ம வந்து வறுத்த ஐட்டம் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒன்னா ஜார்ல சேர்த்தாச்சு. இதை நல்லா ஒரு திருப்பிட்டு அதுக்கப்புறமா தண்ணி விட்டு நம்ம வந்து ரொம்ப அதிகமா தண்ணி விடாம சட்னியோட கொஞ்சம் கெட்டியான ஒரு பதம் இருக்கணும் நமக்கு. அது நான் எப்படி அப்படின்னு காமிக்கிறேன். இதை ஃபர்ஸ்ட் ஒரு திருப்பிட்டு வந்துடலாம். இப்போ பாத்தீங்கன்னா பல்ஸ் மோட்ல வச்சுட்டு நான் 2 திருப்பி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இது கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் இல்லைன்னா 3 ஸ்பூன் அவ்வளவுதான் நம்ம தண்ணி விடணும். ரொம்ப அதிகமா தண்ணி விடக்கூடாது. நல்ல ஒரு கெட்டியான பதத்துக்கு நான் அரைச்சிக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுடைய சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நமக்கு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கணும். அப்பதான் நமக்கு நல்ல காரம், புளிப்பு எல்லாமே இருக்கும். டேஸ்டும் நல்லா இருக்கும் தோசைக்கு. இப்போ நம்ம இதுக்கு வந்து தாளிப்பும் கொடுத்துடலாம். இதுக்கு வந்து நான் தாளிப்பும் நான் வந்து கொடுத்துட்டேன். நான் வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை 3 நான் வந்து தாளிச்சு வச்சிருக்கேன். அதையும் நம்ம இதோட சேர்த்துருவோம். நம்மளோட ஆனியன் சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பா இந்த மாதிரியே சட்னி செஞ்சு பாருங்க. தக்காளி போடாம புளி மட்டும் போட்டு செஞ்சு பாருங்க. தோசைக்கு, இட்லிக்கு, எந்த டிஃபன் ரெசிபிஸ்க்குமே ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்ப நம்ம அரைச்சி 3 மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. ஓபன் பண்ணிடுவோம். இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு லைட்டா நமக்கு பொங்கி வந்திருக்கு. ஒரு 3 மணி நேரம் நமக்கு அப்படியே நம்ம ரெஸ்ட் கொடுத்தாலே போதும். ஓரளவு நல்ல புளிப்பு வந்துடும். இப்போ இதை வந்து நான் ஒரு சின்ன பாத்திரத்துல நான் வந்து விட்டுக்கிறேன். ஒரு பக்கம் நல்லா செவந்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுடுவோம். இப்போ நமக்கு ஒரு பக்கம் செவந்துடுச்சு. அப்படியே திருப்பி போட்டுடுவோம். இப்போ நமக்கு மறுபக்கமும் நல்ல செவந்து வந்துடுச்சு. பார்க்கும் போதே தெரியும் நல்ல கலரா வந்துடுச்சு. இதை அப்படியே நான் வந்து மடிச்சிட்டு இதை வந்து நான் பிளேட்ல மாத்திடுறேன். இப்போ இந்த தோசைய பிளேட்டுக்கு மாத்திக்குவோம். அடுத்ததும் நம்ம வந்து விட்டுடுவோம். ரொம்பவே டேஸ்டா இருக்கும். தோசை எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியா வரும். பொதுவா ராகில தோசை பண்ணுவோம், அப்படி இல்லைன்னா பச்சை பயிர்ல தோசை பண்ணுவோம். நான் இன்னைக்கு ராகி, பச்சை பயிறு 2ம் சேர்த்து பண்ணிருக்கிறதுனால நமக்கு வந்து நியூட்ரியன்ஸும் அதிகம், உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பக்கம் நல்லா செவந்துடுச்சு. நான் அப்படியே திருப்பி போட்டுடுறேன். இப்போ நமக்கு மறுபக்கமும் நல்லா செவந்து வந்துடுச்சு. இதோட நான் வந்து மடிச்சுட்டு இந்த தோசையை நம்ம மாத்திடலாம். அவ்வளவுதான், நம்மளுடைய ராகி பச்சை பயிறு தோசை ரெடி. பக்கத்திலேயே நம்மளுடைய ஆனியன் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மிஸ்ஸஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.